தௌஹீத் ஜமாத்தை வந்து சேருங்கன்னு சொல்லல. எங்க நோக்கமும் தௌஹீதின் பக்கம் வாருங்கள், ஏகத்துவத்தின் பக்கம் வாருங்கள், இணை வைப்பிலிருந்து வெளியேறுங்கள், தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எந்த சூழலிலும் நீங்கள் இணை கற்பிக்கும் நிலையிலேயே மறைத்து விடாதீர்கள் சகோதரர்களே. இதுதான் வேண்டுகோள், இதுதான் பிரச்சாரம், இதைத்தான் முன்வைக்க கருத்து. இதை நாங்க முன்வைக்கோம்னா சொந்த கருத்து இல்ல, குர்ஆனில் உள்ள கருத்து, நபிமொழிகளில் உள்ள கருத்து, இஸ்லாம் காட்டி தந்த கருத்து. இதை சிந்திக்க வேண்டியது, நடைமுறைப்படுத்த வேண்டியதும் ஒவ்வொரு மூமியினுடைய பொறுப்பு அல்லவா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் இன்றைய தினம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகாசி மாநகர் கிளை சார்பாக இந்த பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக கூடியிருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே நாம் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை பிற மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அதில் எந்த கரையும் எந்த சூழ்நிலையிலும் யாரும் எதையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அல்லாஹ் வஹீயின் மூலமாக நமக்கு எதை அறிவித்திருக்கிறானோ அவைகள் மட்டும்தான் மார்க்கமாகவும் அதற்கு மட்டும்தான் மறுமையில் கூலியாகவும் அதை பின்பற்றி நடப்பவர்கள் மட்டும்தான் மறுமையிலே வெற்றியாளர்களாகவும் ஆக முடியும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் நாம் இந்த பகுதியிலே இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக என கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நரகில் தள்ளும் தர்கா வழிபாடு. நாம் பொதுவாக இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதாக இருந்தால் அதை யாரிடம் அறிமுகப்படுத்துவதற்கு தகுதியான நபர்கள் என்றால் நம்மை சார்ந்து வாழக்கூடிய பிற சமுதாயத்திற்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நான் ஒரு முஸ்லீம், நீங்கள் ஒரு முஸ்லீம். முஸ்லீம் என்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை புரிந்திருப்பான், அடிப்படையை தெரிந்திருப்பான். இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்தை ஏன் விளக்க வேண்டும்? நாம் தான் இஸ்லாமியர்களாக இருக்கிறோமே. அப்ப நம்ம எங்க மார்க்கத்தை சொல்லணும்? முதல்ல எதுக்கு நம்ம ஆசைப்படுவோம்? நம்ம ஒட்டி வாழக்கூடிய பிற மத சமுதாய மக்களிடம் சொல்லுவோம். குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறதா, அந்த மக்கள்கிட்ட போய் பேசுவோம். நீ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஆனால் நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை, கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகின்றீர்களே, இது நல்ல செயல் அல்ல. அல்லாஹ்வுக்கு எந்த பிள்ளையும் கிடையாது. திருமறை குர்ஆன் அது குறித்து பேசுகிறது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு மகன் என்று கூறுகின்றீர்களே, அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அப்படி கூறுவதன் காரணமாக வானம் பிளந்து வானம் நொறுங்கிவிட பார்க்கிறது, பூமி பிளந்து விட பார்க்கிறது, மலைகள் வெடித்து நொறுங்கிவிட பார்க்கிறது. அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய பொய்யை நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அவ்வளவு பெரிய பழியை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அல்லாஹ்வுக்கு ஒருபோது பிள்ளை கிடையாது. அல்லாஹ் யாரையும் பிள்ளையாக ஆக்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னால் அவரும் கடவுளாக மாறுவார். அல்லாஹ் ஏக இறைவனாகிய ஒருவன் தான். இத நாம் அவர்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்? அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் தௌஹீதுக்குள்ள வரல, அவர்கள் தங்கள் பெயரை அப்துல் ரஹ்மான் என்று வைத்துக் கொள்ளவில்லை, அவர்கள் தங்களுடைய பெயரை இப்ராஹிம் என்று வைத்துக் கொள்ளவில்லை, அவர்கள் முகமது நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நம்பவில்லை. ஆகவே அந்த சமுதாய மக்கள்கிட்ட போய் நாம் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொன்ன அதுல 100% நியாயம் இருக்கிறது. அதை நாம் மேலும் மேலும் செய்ய வேண்டும். அதுபோல நம்முடைய பிற சமுதாய மக்கள் நம் பக்கத்தை சேர்ந்து வாழ்றாங்களே, பல கடவுள் கொள்கைகளை ஏற்று நடக்கின்றார்களே, அந்த ஹிந்து சகோதரர்கள்ட்ட போய் மார்க்கத்தை சொல்லலாம், இஸ்லாத்தை சொல்லலாம். நீ இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கப்பா. நீங்க சொல்லுவது போல பல கடவுள்கள் கிடையாது. பல கடவுள்கள் இருந்திருந்தால் என்ன என்பதை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நம்ம அவன்கிட்ட எடுத்து சொல்லலாம். லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் சொல்லுவது போல பல கடவுள்கள் இருந்திருந்தால் லா ஃபஸததா, அவைகள் குழப்பம் ஏற்பட்டிருக்கும், வானமும் பூமியும் ஒன்றோடு ஒன்று மோதி இருக்கும். எப்படி பல கடவுள்கள் இருக்க முடியும்? ஒரே ஒரு கடவுளாக அல்லாஹ் இருக்க போய்தான் வானமும் பூமியும் அண்ட சராசரங்களும் சூரியனும் சந்திரனும் முறையாக இயங்குகிறது, ஒரு கட்டளையின்பால் நடக்கிறது. பல கடவுள்கள் இருந்திருந்தா ஒரு கடவுள் ஒரு மாதிரி சொல்லுவாரு,
இன்னொரு கடவுள் இந்த மாதிரி சொல்லுவாரு, கடவுளுக்குள்ள குழப்பம் வந்துடாத, பிரச்சனை வந்துடாத என்ற செய்தியை திருமறை குரானில் இருந்து இஸ்லாத்தினுடைய கோட்பாடாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நியாயம் இருக்கிறது. இதெல்லாம் எங்க இருந்து பார்க்கிறோம், நம்ம வேதனையோடு பேசுகிறோம். இந்த இடத்துல நின்று நரகில் தள்ளக்கூடிய தர்கா வழிபாடு, தர்காக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? தர்கா வழிபாடுக்கும் இஸ்லாத்துடைய அடிப்படைகளுக்கு என்ன சம்பந்தம்? இதை எப்படி உள்ள நீங்க திணிச்சீங்க? இந்த சிறுக்கான காரியம் இஸ்லாத்தை விட்டு ஒரு மனிதனை வெளியேற்றி விடுமே. அப்துல்லா என்று பெயர் வைத்துக் கொண்டு தர்காக்கு செல்லலாமா? அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்துக் கொண்டு அவுலியாக்களிடம் கையேந்தலாமா? இஸ்லாத்துடைய அடிப்படையில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இங்கதான் நாங்க வேதனையோட பதிவு செய்கிறோம். இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கூடிய மக்கள் மத்தியிலே நாங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? நாங்கள் மிக வருத்தத்தோடு தான் இந்த பொதுக்கூட்டத்தை போட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா எங்களுடைய சிந்தனை வேற, எங்களுடைய நோக்கம் வேற. நாங்கள் இஸ்லாத்தை சொல்லுவதற்கு எத்தனையோ சமூகங்கள் இருக்கிறது. கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்திகர்களும் நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கு கடவுளை அறிமுகப்படுத்த வேண்டி இருக்கிறது. கடவுள் இல்லாமல் எப்படி வானமும் பூமியும் வந்திருக்கும் என்பதை பற்றி எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. குஃப்ர்ல இருக்க அவன்கிட்ட பேசல, ஷிர்க்ல இருக்கக்கூடிய அவன்கிட்ட பேசல, இஸ்லாமியனா இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைகள் சரியில்லை, நீங்கள் எடுத்து வைக்கும் வாதங்கள் சரியில்லை, நீங்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைகள் சரியில்லை. நீங்கள் எதை இஸ்லாம் என்று சொல்லுகின்றீர்களோ அந்த இஸ்லாம் குரானிலே இல்லை. அதான செய்தி. நீங்க மார்க்கம் என்றும் இஸ்லாம் என்றும் நீங்க எதை போதிக்கிறீங்க, எதை பின்பற்றுறீங்க, யார்கிட்ட கையேந்துறீங்க, யார்கிட்ட துவா செய்றீங்க, யார் அடக்கம் பண்ணி இருக்கிறீங்க, யார் அல்லாஹ்வுக்கு இணையாக கருதுகின்றீர்கள்? இது ஏதாவது ஒன்று குரான்ல இருக்கிறதா? நபி வழிகளில் இருக்கிறதா? மார்க்கம் சொல்லுகிறதா? மார்க்கம் சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்கள் தர்காக்களை அமைத்திருக்கிறோம் என்று யாராவது வாதிட முடியுமா? நபிகளார் காட்டிய அடிப்படையில் தான் நாங்கள் இறந்தவிட கையேந்துகிறோம் என்று யாராவது ஆதாரம் சொல்ல முடியுமா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நாங்கள் பேசுபவர்கள் யார் என்ற வெறுப்பை நீங்கள் பார்க்க வேண்டாம். எங்களை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வேண்டாம். ஆனா நீங்கள் உண்மையிலேயே இஸ்லாமியர்களாக, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக, திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்களாக, நபியை இறை தூதர் என்று பின்பற்றக்கூடியவர்களாக உங்களை அறியாமலே நீங்கள் மார்க்கத்தை மாற்றி இருக்கிறீர்கள். அல்லாஹ் நம்புதவன் செய்யலாம, முகமது நபிய நபி என்று நம்பக்கூடியவன் செய்யலாம, திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நம்புதவன் செய்யலாம? அதைத்தானே கேட்கிறோம். நீங்க முஸ்லீமாக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு வேற வேற சட்டங்களை சொல்லலாம். இஸ்லாத்துல எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது, எத்தனையோ மசாயல்கள் இருக்கிறது. இஸ்லாம் என்பது பறந்து விரிந்த ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை திட்டமாக இஸ்லாம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. அதுல தொழுகை குறித்து ஒரு சட்டம் தெரியல சொல்லலாம், நோன்பு குறித்து ஒரு சட்டம் தெரியல சொல்லலாம், ஹஜ் குறித்து ஒரு சட்டம் தெரியல சொல்லலாம். நிறைய சட்டங்கள் இருக்கு, எல்லாத்தையும் மனப்பாடம் செய்யல, படிக்கல, தெரியல. ஆனா இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தெரியாமல் இருக்கின்றோமே. இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையே தகர்த்தெறிந்து விட்டு தன்னை இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்துகிறோமே. இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த கொள்கைகளையும் குழி தோண்டி புதைத்து விட்டு எனக்கு அப்துல் ரஹ்மான் என்றும் பாத்திமா பீவி என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறோமே. இதுதான் இஸ்லாம? இதுதான் மார்க்கம் காட்டி தந்ததா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன சிந்தனை தமிழகம் முழுவதும் நான் சொல்றேன். சிவகாசியில மட்டுமல்ல, சிவகாசியில நம்ம 7 தர்கா இருக்கிறதா, அந்த 7 தர்காவும் யாருடைய பிராஞ்சுகளா இருக்கட்டும். தர்காவே இருந்தாலும் சரி, நீங்கள் பிராஞ்சுகள் என்று சொன்னாலும் சரி, நாம் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தர்காக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? தர்காவில் வழிபடுவதனால் நரகத்திற்கு செல்வீர்களா அல்லது சொர்க்கத்திற்கு செல்வீர்களா என்று திருமறை குர்ஆனை வைத்து ஆய்வு செய்து நீங்கள் பார்த்தீர்களா? அவ்வளவு முஸ்லிமுடைய கடமை என்ன? ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பு என்ன? இந்த உலக வாழ்வை விட மறுமை வாழ்வு தான் எனக்கு சிறந்தது என்று எந்த ஒரு முஸ்லிம் கருதுவானோ அவன் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், நான் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களும், நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றதா? திருமறை குர்ஆனிலே இருக்கிறதா? நபிகளாருடைய சொல்லிலே இருக்கிறதா?
மார்க்கம் இதை அனுமதித்திருக்கிறத அப்படிதான் பார்க்கணும். முஸ்லீம் என்று சொன்னதுனால முஸ்லீம் ஆயிட முடியுமா? முஸ்லீம் என்ற பெயர் வச்சதுனால முஸ்லீம் ஆயிட முடியுமா? அப்படிலாம் ஆக முடியாது என்பதைத்தானே நாம் வரலாற்று செய்திகளில் பார்க்கிறோம். நபிகளாருடைய தகப்பனார் பேர் என்ன பேரு? அப்துல்லா. அப்துல்லா என்றால் என்ன அர்த்தம்? குழந்தைக்கு கூட தெரியும். அல்லாஹ்வுடைய அடிமை என்று அர்த்தம். அப்துல்லா என்று பெயர் வைத்ததுனால நபிகளாருடைய தந்தை சொர்க்கவாதி இல்லையே. நபிகளாருடைய தந்தை முஸ்லீம் என்று சொல்ல மறுக்கிறோமே. பெயர்ல முஸ்லீம் இருந்தா, பெயரை கொண்டு சொர்க்கம் தீர்மானிப்பதாக இருந்தா, பெயரை கொண்டு நரகத்தில் போமாட்டோம் சொன்ன முதல்ல தடுக்கப்படக்கூடியதாக யாரா இருக்கணும்? நபிகளாருடைய தந்தையார் இருக்க வேண்டும். நபிகளாருடைய தந்தையார் பெயர் அப்துல்லா, நபிகளாருடைய தாயார் பெயர் ஆமீனா. ரெண்டு முஸ்லிம் பேர் தானே, இஸ்லாமிய பெயர் தானே. ஆனா இரண்டு பேரும் நரகத்தில் இருப்பதாக நாம் சொல்லவில்லை, நபிகளார் சொல்லுகின்றார்களே. அதை சொல்லுவாங்க, நபிகளாருடைய பெற்றோருக்கு நரகம். ஆமா நரகம் தான், இதை வேணும்னா சொல்றேன், நரகத்துக்கு போகணும்னா சொல்றேன். நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் இஸ்லாத்துல இல்லாததன் விளைவாக அவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஏன்? பெயர்ல முஸ்லீம் இல்ல. பெயரை கொண்டு முஸ்லீமாக ஒரு மனிதன் மாறிவிட முடியாது. நபிகளாரை பெற்றெடுத்ததனால் எந்த சிறப்பும் கிடையாது. அல்லாஹ்விடம் எதுக்கு சிறப்பு தெரியுமா? எதுக்கு மதிப்பு தெரியுமா? எதுக்கு கூலி தெரியுமா? உன் உள்ளத்திலே எந்த கொள்கை ஆழமாக பதிந்திருந்தது, அதைத்தான் அல்லாஹ் கேட்பான், அதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். இந்த உலகத்து அதெல்லாம் என்ன எதை பின்பற்றின? எனக்கு இணை கற்பித்தாயா, இல்ல என்னை மட்டும் வணங்கினாயா, இல்ல தர்காக்கு நீ சென்றாயா, கழுத்துல தாயத்தை அணிந்தாயா? அதான கேட்பான், அதான புரியணும். அப்ப இந்த சமுதாயம் புரிந்திருக்கிறதா? இந்த பகுதியிலே வாழக்கூடிய சொற்பமானவங்க தான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில தர்காக்கு செல்லக்கூடிய கூட்டங்கள் குறைந்து வருகிறது. இளைஞர்கள் மத்தியில ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. சொல்லக்கூடிய செய்திகளை அவர்கள் குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள், நபிமொழிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். பிழைப்புக்காக பல நாடுகளுக்கு பயணம் செய்யும் பொழுது அங்குள்ள இஸ்லாமியுடைய வலைமைகளை பார்க்கின்றார்கள். இந்த ஊர்ல இருந்து சொல்லலாம் இவன் குழப்பவாதின்னு, என்ன பார்த்து எப்படி போற இடங்கள்ல பாக்குறாள், மக்காவுக்கு போற இடத்துல பாக்குறாள். நபிகளார் அடக்கப்பட்ட இடத்துல உருசு நடந்துச்சா? நடந்து கொண்டு இருக்கிறதா? நபிகளாருடைய கபரை சுத்தி யானையை கொண்டு வந்து கொடி ஊர்வலம் நடத்தி சந்தனம் பூசி சோறு வாங்கி கொடுத்து கொட்டடிச்சு ஆடல் பாடல் கந்தூரி எடுத்து நடக்கலையே, எது இல்லையே. உண்மையிலேயே மகான்களிடம் பிரார்த்தனை செய்தால், அவுலியாவிடம் பிரார்த்தனை செய்தால் அது அவங்களுக்கு கேட்கும், அல்லாஹ்ட்ட எடுத்து சொல்லுவாங்க என்று நம்பக்கூடியவர்கள் யார பிரதானமா பார்க்கணும்? அவுலியாக்கெல்லாம் அவுலியாவாக இருக்கின்றார்களே, மகான்களுக்கெல்லாம் பெரிய மகானாக இருக்கின்றார்களே, அந்த நபிகளாரிடம் சென்று தானே கையேந்தி கேட்கணும். நபிகளாருடைய கபூர்ல போய் தானே துவா செய்யணும். ஆனா நிலைமை என்ன தெரியுமா? நபிகளார் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல சவுதி அரசாங்கம் சில ஆட்களை நியமிச்சிருக்கும். ஏன் தெரியுமா? நம்மள மாதிரி ஊர்ல இருந்து போகக்கூடியவன், தர்கா சிந்தனை உள்ளவன், தவறான செய்திகளை கேட்டவன், அங்க ஹஜ்ஜுக்கு போன இடத்துல, மதீனாவுக்கு போன இடத்துல நபிகளாருடைய கபருக்கு சென்ற உடனே சின்ன சின்ன அவுலியாவை கண்டாலே முட்டி முட்டி மோதுறா, கண்ணில் ஒத்தி ஒத்தி வச்சுக்கிடுற, அழுது புலந்து கேட்கிற. நபிகளாருடைய ரவுலா ஷரீஃபை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆஹா, அங்க போய் கையை ஒசத்துவான, அங்க அதுக்கு ஆள் விட்டுருப்பாங்க. யாரு? மார்க்கம் படித்தவர்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள், இஸ்லாத்தை உண்மையாக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள். அந்த மக்களை பார்த்து ஏந்தின கையை இறக்கி விட்டுட்டு அவர்களுக்கு அங்கு எடுத்து சொல்லப்படும், இது அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் பண்ணப்பட்ட இடம்தான். ஆனா பிரார்த்தனை செய்வதாக இருந்தா அல்லாஹ்ட்ட கேளு. இந்த முகம்மது அல்லாஹ்வுடைய அடிமைதான். செய்தி எங்க போது பாருங்க. நாம் எங்கே திசை திருப்பப்படுகின்றோம், நம்முடைய கொள்கைகள் எங்கே குழி தோண்டி பறிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சில ஆதாயங்களுக்காக, உலக ஆதாயங்களுக்காக, உலக நலங்களுக்காக, தர்காக்களில் கிடைக்கக்கூடிய உண்டியல் வருமானங்களுக்காக மூமின்களை முஸ்ரிக்குகளாக மாற்றக்கூடிய, மூமின்களை இதை கற்பிப்பவர்களாக மாற்றக்கூடிய
எத்தனை கேடுகட்ட செயல்கள் நடக்கிறது. இதை பார்த்து நாம் கொந்தளிக்க வேண்டாமா? கோபம் கொள்ள வேண்டாமா? வெட்கப்பட வேண்டாமா? நம்முடைய சமுதாயத்தின் மீது, நம்முடைய அண்டை வீட்டுக்காரன் மீது, நம்முடைய குடும்பத்தார் மீது நாம் கவலை கொள்ள வேண்டாமா? அந்த கவலை நம்மிடம் மேம்பட போய்த்தான் இங்க நின்று இந்த செய்தியை சொல்றோம். ஏன் சொல்றோம்? நம்முடைய சொந்தமாக வாயில மடிந்து எடுத்து சொல்லல, குர்ஆன் சொல்லுது, நபிமார்களுடைய வாழ்வியல் சொல்லுது, நபிமார்களுடைய போதனைகள் சொல்லுது, நபிமார்கள் காட்டி தந்த எல்லா செய்திகளும் பேசுகிறது. நல்லா நினைச்சு பாருங்க, குர்ஆன் எடுத்து பற்றி பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எத்தனையோ நபிமார்களை பட்டியலிடுகின்றான். எல்லா சமுதாயத்திற்கும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்புனா, இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமாருடைய வேலை என்ன? எதை போதிச்சாங்க? எல்லா நபிமார்களும் ஒற்றை வார்த்தையில் உறுதியாக நின்றார்கள். அந்த வார்த்தையில் மாற்றமே கிடையாது. அது என்ன வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் தௌபுது இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இதான் நபிமார்கள் கொண்ட செய்தி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இதைத்தானே சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இதைத்தானே சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதைத்தானே சொன்னாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இதைத்தானே சொன்னாங்க, நபி ஈசா இதைத்தானே சொன்னாங்க, நம்முடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தானே சொன்னாங்க. சொன்ன செய்தி என்ன? நீங்கள் அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்க கூடாது, அல்லாஹ்வை போல எதுவும் இல்லை, அல்லாஹ்வை போல ஆற்றலை மனிதர்கள் பெற முடியாது. திரும்ப திரும்ப சொன்னாங்கல்ல. நான் சொன்னா நீங்க புறக்கணிக்கலாம், ஜமாத்து சொன்னா நீங்க புறக்கணிக்கலாம். நபிமார்கள் சொன்னாங்களே, நபிமார்கள் போதிச்சாங்களே, நபிமார்கள் மக்களை நோக்கி அழைத்தார்களே. எந்த மக்களை பார்த்து? இது போல சூழ்நிலை அன்னைக்கே இருந்தது. அல்லாஹ்வை நம்பினா கூட அல்லாஹ்விடம் எங்கட நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள், அல்லாஹ்விடம் பரிந்து பேசுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை இறந்து போன மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது. இதைத்தான் நபிமார்கள் கண்டித்தார்கள், இதைத்தான் நபிமார்கள் சீர்படுத்தினார்கள், இதற்கு எதிராகத்தான் நபிமார்கள் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த ஷிர்க்குக்கு எதிராக மக்களை அழைக்கக்கூடிய பணியை ஒவ்வொரு நபிமாரும் திறம்பட செய்தார்கள். இதை படிச்சோமா? இதை தெரிஞ்சோமா? இதை சிந்திக்கிறோமா? நபிமார்கள் என்ன சொன்னாங்களாவது என்னைக்கா குர்ஆன் எடுத்து பார்த்திருக்கோமா? ஹதீஸ்களை திருப்பி பார்த்திருக்கிறோமா? மற்ற மற்ற செய்திக்கெல்லாம் ஆர்வம் காட்டக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன் நாளை மறுமையிலே எனக்கு நிரந்தரமான ஒரு வாழ்வு இருக்கிறது, நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்து நரகத்திற்கு சென்று விட்டால் அதுவும் எனக்கு நிரந்தரம், நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மூமினாக மரணித்தால் நான் சொல்லும் சொர்க்கமும் எனக்கு நிரந்தரம். இந்த உலகத்துல ரெண்டுமே டெம்பரவரி. ஒரு மனிதனுக்கு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டெம்பரவரி. ஒரு மனுஷனுக்கு இன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டெம்பரவரி. இங்க உலகத்துல எல்லாமே குறைந்த கட்டம், டெம்பரவரி தான். ஆனா மறுமை டெம்பரவரியா? மறுமையினுடைய வாழ்வு டெம்பரவரியா? நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் உங்களுடைய மரணத்தை நீங்கள் தௌஹீதிலேயே கழித்திருந்தால், ஏக இறைவனுக்கு எந்த இணையும் கற்பிப்பாமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவராக நீங்கள் மரணத்தை சந்தித்திருந்தால், நீங்கள் ஒரு முஸ்லீமாக, நீங்கள் ஒரு மூமீனாக, நீங்கள் இறைவனுடைய சந்தோஷத்தை பெற்றவனாக, இறை பொருத்தத்திற்கு உள்ளானவனாக உங்களுடைய மரணம், உங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டால் நீங்கள் செல்லும் சொர்க்கம் என்பது உங்களுக்கு நிரந்தரமானது. சொர்க்கத்தை குறித்து அப்படித்தான் குர்ஆன் பேசுது. காலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதே போல நீங்கள் மரணிக்கக்கூடிய வேளையிலே, இந்த வாழும் காலகட்டத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய தர்காக்கள் போல, தாயத்துகள் போல, சூனியம் போல, சிலை வழிபாடுகள் போல, அல்லாஹ்வுக்கு மகன் உண்டு என்று சொல்லுவதை போல எந்த இணை வைத்தலாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வை இல்லை என்று சொன்னாலும் சரி, அதே நிலையில் நீங்கள் மரணித்தால் நீங்கள் செல்லும் இடம் தெரியுமா? தகலன்னார், நரகத்திற்குத்தான் செல்வீர்கள். அந்த நரகத்தில் விடுதலை உண்டா? கிடையாது. நரகம் என்பதும் நிரந்தரமானது. யாருக்கு நிரந்தரமானது? யார் முஸ்ரிக்குகளாக மரணிக்கின்றார்களோ, யார் இறை மறுப்பாளர்களாக மரணிக்கின்றார்களோ, யார் இறைவனுக்கு இணை வைத்த நிலையில் மரணிக்கின்றார்களோ
அவர்களுக்கு ஒருபோது விடுதலை கிடையாது என்று அதையும் திருமறை குர்ஆன் பேசுகிறது. இதை நாம சிந்திக்கலையே, இதை நாம புரியலையே, இதை நாம தெரியலையே. யாரோ அஜர்த்து சொன்னாரு நம்புறோமே, ஊர் சொன்னுச்சு நம்புதோமே, சமுதாயம் சொன்னுச்சு நம்புதோமே. இதையெல்லாம் நம்பக்கூடிய நீங்க திருமறை குர்ஆனை நம்புகின்றீர்களா? திருமறை குர்ஆனை ஆய்வு செய்கின்றீர்களா? திருமறை குர்ஆனிலிருந்து செய்தியை எடுத்து அவர்களிடம் நீங்கள் விளக்கம் கேட்கின்றீர்களா? வேட்டுகளை வெடித்து விளக்குகளை பத்த வைத்து இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு நபிகளாரிடம் ஏதாவது ஆதாரம் உண்டா? கேளுங்க. நீங்க கேட்கணும். உங்களை கூப்பிட்டாங்க. நம்மளை கூப்பிடுறீங்களா? சிறத்து நபிகள் நாயகம் செஞ்சாங்களா? அல்ல நபிகளாருக்கு நபித்தோழர்கள் செய்தார்களா? எதுவுமே இல்லையே. நபிகளார் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கும் செய்யல, நபிகளாருக்கு மற்றவங்களும் செய்யல. நபிகளாருடைய கபர்ஸ்தானம் இன்னைக்கும் கண்ணு முன்னாலே இருக்கு, டிவியில பார்க்கிறோம். அவ நாம் ஏமாற்றப்படுகிறோமா இல்லையா? நாம் வழிகெடுக்கப்படுகிறோமா இல்லையா? நாம் முட்டாளாக்கப்படுகிறோமா இல்லையா? யாருடைய சுய நலன்களுக்காகவோ நம்முடைய மறுமை வாழ்வு சீரழிக்கப்படுகிறதா இல்லையா? ஏன் பேசுறோம் தெரியுமா? எங்க ஆண்ட பெற்ற நேர்வழி நீங்க பெறணும் இல்ல, நீங்களும் சொர்க்கம் வரணும் இல்ல, உங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும் இல்ல. என்னுடைய சமுதாயம் அல்லவா நீங்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள் அல்லவா நீங்கள், எங்களுடைய சகோதரர்கள் அல்லவா நீங்கள், எங்களுடைய சகோதரிகள் அல்லவா நீங்கள். உங்களுடைய செய்தியை கொண்டு எங்களுக்கு என்ன லாபம்? ஒரே ஒரு லாபம், அல்லாஹ் விட நாங்கள் சாட்சிகளாக மாறிவிடும். இறைவா, நீ சொன்ன விஷயத்தை, நீ திருமறை குர்ஆன்ல எடுத்து சொன்ன செய்திகளை எங்களுக்கு தெரிந்த அளவிற்கு, நாங்கள் படித்த அளவிற்கு, நாங்கள் புரிந்த அளவிற்கு இந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து வைத்து விட்டோம். இறைவா, நேர்வழி காட்டுவதும் நேர்வழியை மறுப்பதும் முன்புறத்தில் உள்ளது, எங்களை விட்டுவிடு என்று நாங்கள் அல்லாஹ்விட போயிருக்கோம். அவ்வளவுதான். என்ன கிடைக்க போகுது? மரியாதை போட்டீங்களா? வரவேற்பு சொல்ல போறீங்களா? ஒண்ணுங்களே தேவையும் இல்லை. நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தான் சொல்ற, உங்களில் கூட்டம் இருக்கட்டும், நன்மையை ஏவி தீமையை அவர்கள் தடுக்கட்டும். தர்கா என்ற தீமையை தடுக்கக்கூடியவர்களாக எங்கள் அதிகாரம் இவ்வளவுதான். இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் பேச்சுரிமையின் மூலமாக மட்டும்தான் கருத்து சொல்ல முடியும். அதை நாங்க சொல்லிட்டோம். எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் தான் குர்ஆன் சொல்லுது. உன்னோட ஆற்றல் என்னவோ, சக்தி என்னவோ, அதை தாண்டி உனக்கு எதுவும் இல்லை. எங்க ஆற்றல் இவ்வளவு, எங்க சக்தியோடதான். பாருங்க பாப்பா, குர்ஆன்ல இருக்கு சொல்லியாச்சு, ஹதீஸ்ல இருக்கு சொல்லி அதைத்தானே சொல்றோம். என் சொந்த கருத்து என்ன இருக்கு? எங்களுக்கு சொந்த கருத்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அல்லது நாங்க இன்னொரு தர்காவை கட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு போக இந்த வாழ்னு கூப்பிட்டோமா? இல்ல. நேர்வழியின் வாழ்வாருங்கள், சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். எவ்வளவு அழகாக ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கிற சகோதரர்களே. தர்காவுக்கு போறவங்களும் சரி, தௌஹீத் பள்ளிக்கு வரக்கூடியவங்களும் சரி, இன்னொரு பள்ளிக்கு போகக்கூடியவங்களும் சரி, எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்றோமா இல்லையா? தொழுகைய ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஒரு வசனத்தை ஓதுறோமே, ஒரு ஆயத்தை ஓதுறோமே, யாருக்கும் தெரியாத ஆயத்தை அது இல்லையே. இந்த சமுதாயத்துல 90% பேருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு கூட மனநம் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்து எது? ஃபாத்திஹா தானே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அழகாக சொல்லிட்டு அடுத்து பேசுறோமே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று பள்ளிவாசலுக்குள்ள நின்று அல்லாஹ்வுக்கு முன்பாக அவனிடம் சொல்லிவிட்டு அப்படிதான் சொல்றோம். நீங்க அரபில சொன்னாலும் அர்த்தம் தானே, அர்த்தம் இருக்குதானே செய்யுது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம் அல்லாஹ், உன்னை தவிர நாங்க யாரையும் வணங்கல, உன்னிடமே உதவி தேடுகிறோம் சொல்றோமா? பேசுறோமா? தொழுகைன்னு அல்லாஹ்க்கு வாக்குறுதி கொடுக்கிறோமா? அவன்கிட்ட கேட்கிறோமா? அப்படி அல்லாஹ்வே வணங்குகிறோம், அல்லாஹ்விடமே உதவி தேடுகிறோம் என்று அங்க நின்று சொல்லிட்டு வெளியில வந்ததோ அவுலியாக்கள்கிட்ட போய் கையேந்திரோமே, மரணித்தவர்கள்ட்ட கையேந்திரோமே, கபரை பார்த்து கையேந்துகிறோமே, இது முரண்பாடு அல்லவா? ஒரு கருத்து இது எப்படி உங்களால ஜீரணிக்க முடியுதுன்னு நான் கேட்கிறேன். அங்குனா அப்படி சொல்றீங்க, இங்குனா இப்படி, எது சரி? அல்லாஹ்வை வணங்குற, அல்லாஹ்ட்ட உதவி தேடுறேன்னா அதுல தானே நிக்கணும். உங்களுக்கு துன்பம் வந்தது அல்லாஹ்ட்ட கேளு, வியாபாரத்துல பறக்கத்து வருமா அல்லாஹ்ட்ட கேளு, நோய் நொடியில மாட்டீங்கடா அல்லாஹ்ட்ட கேளு, குழந்தை பாக்கியம் இல்லையா அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும். நபிமார்கள் அல்லாஹ்ட்ட தானே கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட தானே கேட்டாங்க.
நல்லடியார் அல்லாஹ்விடத்தானே கேட்டாங்க. எல்லா நல்லடியார்களும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் உதவி தேடவில்லை. ஒரு கருப்பு எறும்பு ஊருனா கூட அல்லாஹ் பாப்பா. நீங்க பாப்பீங்களா? நான் பாப்பனா? நம்மள பார்க்க முடியுமா? மனிதனுடைய பார்வை என்ன? எனக்கு முன்பாக இருப்பதை மட்டும்தான் நான் பார்க்க முடியும். பின்னால் இருக்கிறத பார்க்க முடியுமா? சாதனங்கள் உதவி இல்லாம பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய பார்வைக்கும் மனிதனுக்குமான பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனிதனுடைய பார்வை பல நேரங்களில் பொய்யை உண்மை என்று நம்பும். அதனால தானே காணல் நீரை காண்கிறோம். தூரமா பார்த்தோம்னா தண்ணீர் இருக்கிற மாதிரி இருக்கும் வெயில் நேரத்துல. ஆனா உண்மையிலே தண்ணியா? இது போல பொய்யான பார்வை அல்லாஹ்வுக்கு கிடையாது. ஆனா தர்காவுக்கு போறவங்க எப்படி அல்லாஹ்வுக்கு சிறுக்கு பண்றாங்க தெரியுமா? எப்படி இணை வைக்காங்க தெரியுமா? அவர் இறந்து பல 100 ஆண்டு ஆகிவிட்டது. அந்த பூமிக்குள்ள கபருக்குள்ள அவர் மண்ணோட மண்ணாக மக்கி சென்று இருப்பார். இல்லன்னு சொன்னா கூட மண்ணள்ளி போட்டாச்சு இல்ல. இப்ப அவர் நீ என்ன நினைக்கிற? அல்லாஹ் எப்படி வானத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்கிறாரோ அதுபோல ஷாகுல் ஹமீது பாதுஷா கபருக்குள்ள இருந்தாலும் எங்களை பார்க்கிறாரு நினைக்கல. அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு மனிதனுடைய பார்வையை இணையாக்குறீல. அல்லாஹ்வை போல இவர்களை நீங்க நம்புறீங்கல்ல. இதைத்தான குர்ஆன் சிறுக்குங்க. அந்த பார்வை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அப்படி பார்க்க முடியாது. நபிமார்களை பார்க்க முடியாது. நபிகளார் இன்னைக்கு கபூர்ல அடக்கம் பண்ணியாச்சு. 14 போயிருக்கிறோம். நம்மளை பார்க்க முடியுமா? நாம கபரை பார்க்கிறோம், அவங்க நம்மளை பார்க்க முடியாது. அப்ப நபிமார்களுக்கு அதுதான் கெதி என்றால், நீங்க அடக்கம் செய்யப்பட்ட ஒரு தனி மனிதரை அவர் அவுலியாவா இல்லையா என்பது 2வது கருத்து. ஒரு வாரத்துக்கு அவுலியாவாகவே இருக்கட்டுமே, அவுலியாவாகவே இருந்தாலும் அல்லாஹ் மாதிரி பார்க்க முடியுமா? அல்லாஹ் மாதிரி கேட்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு கேள்வித்திறன் உண்டு. எப்படி கேட்கிறான்? இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒரே நேரத்துல அல்லாஹ் என்று கையை தூக்குன அவ்வளவு ஒரு வார்த்தைக்கும் அல்லாஹ் பதிலளிக்கக்கூடியவன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பதிலளிக்கக்கூடியவன். மனிதன் அப்படியா? நான் அப்படி பேச முடியுமா? நான் ஒருத்தன் பேசுறேன், நீங்க எல்லாரும் கேட்கிறீங்க. நீங்க எல்லாரும் அங்க ஆளாளுக்கு பேசுறீங்கன்னா எது எனக்கு புரியும்? அவ மனிதனுடைய கேள்வித்திறனை கொண்டு அல்லாஹ்வுடைய கேள்வித்திறனில் அந்த அவுலியாக்கள் மூலமாக இவர்கள் இணைக்கின்றார்கள். அதுதான் இணை வைத்தல். கபரை சுத்தி நின்று கொண்டு அடக்கம் பண்ண பிறகு 17 போர்வையை போத்திய பிறகு கபரை சுத்தி, அது கபர் இங்க இல்ல, பிராஞ்சா இங்க இருந்து கொண்டு நாங்க நாகூர் ஆண்டவரே என்று கூப்பிட்டால் அவருக்கு கேட்கும் நம்புறீங்கல்ல, அதுதான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹ்வை போல அவர் கேட்கிறார் என்ற உங்கள் சிந்தனை இருக்கிறது, உங்கள் நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையைத்தான் திருமறை குர்ஆன் வன்மையாக கண்டிக்கிறது. திருமறை குர்ஆன் இணை வைத்தல் என்று பேசுகிறது. திருமறை குர்ஆன் இந்த பாவத்திற்கு நிரந்தரமான நரகம் என்று போதிக்கிறது. இப்ப யார் சிந்தனையை நோக்கி வரணும்? யாருக்கு இந்த சிந்தனை அவசியம்? நமக்கு தானே அவசியம். அல்லாஹ் யாரு? அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன? அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? அல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயங்களை அவன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட போய் நம்ம அவுலியாவை நிறுத்துறோமே, அவன்கிட்ட போய் பரிந்துரை பண்ண சொல்லி கேட்கிறோமே. அவுலியா அதான் சொல்றேன், நாங்க அவுலியாவை வணங்கல, எங்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை பண்ண சொல்லியா? அல்லாஹ் உனக்கு தெரியாதா? இல்ல உன்னை அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அவனைத்தான் எல்லாருக்கும் தெரியுமே. எல்லாரையும் அல்லாஹ் அறிந்தவன் தானே. எல்லாருடைய பிரார்த்தனைகளை அவர் செவியேற்பவன் தானே. மைசூருக்கு பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. சாதாரணமா நினைக்கிறீர்கள். கோபத்துல எல்லாம் பேசல, வெறுப்புல எல்லாம் பேசல. நான் உரிமையோட போய் சகோதரர்களாகிய நீங்கள் நரகத்திற்கு சென்று விடக் கூடாது, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விடக் கூடாது என்ற கவலையில் பேசுகிறோம் சகோதரர்களே. எதுவும் எனக்கு இல்ல. ஏன்னா குர்ஆன் அப்படித்தான் போதிக்கிறது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். ஏன் சொர்க்கத்தை தடை செய்யறான் தெரியுமா? அல்லாஹ் ஏன் இணை வைத்தவங்க சொர்க்கத்துக்கு விட மாட்டான் தெரியுமா? யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றார்களோ
அவர்கள் குறித்து அல்லாஹ்வுடைய பார்வை என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமல் முஸ்ரிகூன, யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றார்களோ, நஜசுன், அவர்கள் அசுத்தமானவர்கள். குர்ஆன் எடுத்து படிங்க. வெள்ளச்சுப்பா போட்டிருக்கிற நீ உடல் அளவுக்கு வெள்ளையாக இருக்கலாம், உங்கள் உள்ளத்தில் இணை வைக்கக்கூடிய செயல் இருந்தால், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் இருந்தால், அல்லாஹ்வுடைய பண்பை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பிற மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொள்கை இருந்தால், நான் சொல்லவில்லை, குர்ஆன் பேசுகிறது, நீங்கள் அசுத்தமானவர்கள், அசுத்தமானவர்களை சொர்க்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. நாங்க எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குர்ஆன்ல இருக்கல. நஜசுங்கிற அசிங்கமானவன், நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படை பட்டாளங்களோடு இருந்தால், அல்லாஹ்வுடைய பார்வையில நீ சிறுக்கு வைக்கிறியா, இணை வைக்கிறியா, தர்காவுக்கு போறியா, தாயத்து கட்டுறியா, மந்திரிக்கிறியா, சூனியத்தை நம்புறிய, நஜஸ், நீ அசுத்தமானவன். நஜீஸ் நாம் பாஷையில் சொல்லுவோம், நஜீஸ் என்னன்னு, நஜீஸ் எதை சொல்லுவோம்? நஜீஸ்ங்க வார்த்தைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அர்த்தம் தெரியாம இருக்குமா? அல்லாஹ் சொல்றாரு, குர்ஆன் சொல்லுது, நீங்கள் இணை வைப்பை விட்டு வெளியேறும் வரை நீங்கள் நஜீஸானவர்கள் தான். நீங்கள் எப்பொழுது இணை வைப்பை விட்டு வெளியேறி ஏக இறைவனை மற்றும் நம்பக்கூடியவர்களாக, ஓரிரு கொள்கையை மற்றும் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்கு எந்த இடத்திலும் இணை கற்பிப்பவர்களாக இல்லாமல் இருக்கின்றீர்களோ, அன்றைக்கு தான் நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். அது வரைக்கும் தான். அப்ப நஜீஸாக நான் இருக்கணுமா? தர்காவுக்கு சென்று என் அமலை நாசமாக்கி, என் கொள்கையை நாசமாக்கி, என்னுடைய வணக்கத்தை நாசமாக்கி, நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய பாவம் நடக்கிறது. இந்த பாவத்தை விட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று எத்தனை பேர் குரல் கொடுக்கிறோம், எத்தனை பேர் பேசுறோம், மற்ற மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஓடி வரோமே, நமக்கு எதிராக நம் கண்ணு முன்னால நிற்கிறாங்களே சங் பரிவார கூட்டங்கள், அவர்களுக்கு நாம் தான் எதிரி. ஆனால் நம் சமூகத்துக்குள்ளே இருந்து கொண்டு இஸ்லாமிய வழிபாட்டில் தலையிட்டு இஸ்லாமியர்களை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுகின்றார்களே, இவர்கள் எப்பேற்பட்ட எதிரிகள் என்பதை சமுதாயம் உணர வேண்டும். அதோட கேவலம், அதோட மோசம். அவன் என்ன செய்வான்? அதிகபட்சமா செயல போடுவான், இல்ல 2 பேரும் அடிச்சு கொள்ளுவான். அல்லாட்ட நம்ம நிம்மதியா போயிடலாம் இல்ல. ஆனா தங்களை இஸ்லாமியர்கள் என்று கூறி, முஸ்லீம் என்று கூறி, ஆலிம்கள் என்று கூறி, பட்டம் பெற்றவர்கள் என்று கூறி, நம்முடைய கொள்கைகளை சீரழித்து குடிதோண்டி புதைத்து தர்காவின் பக்கம் இழுத்து சென்று நம்மை நரகத்தை நோக்கி அழைக்கிறார்களே, இவர்கள் யார்? இதை புரியுங்க. முதல்ல 2 பேரும் கட்டில வச்சு பாருங்க, எல்லாத்தையும் ஒண்ணுதானாரோ, அதை விட இது ஆபத்துங்கிற, இது மோசம்ங்கிற. கோயிலும் இல்லாம சர்ச்சும் இல்லாம இஸ்லாத்தின் பெயராலே இன்னொரு இணை வைத்தலை நிகழ்த்தி நடைமுறைப்படுத்தி உருஸ் எடுத்து கந்திரி எடுத்து அவுலியாக்களும் கையேந்துங்கள், அவுலியாக்களுக்கு சந்தனம் பூசுங்கள் என்று நம்மை இணை வைப்பாளர்களாக இந்த சமுதாயத்தில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் இளைஞர்களையும் சீரழிக்கின்றார்களே, இவர்களுக்கு எதிராக அல்லவா முதல் குரல் கொடுக்க வேண்டும். முதல்ல அதை செய்யுங்க. எது ஆபத்து, எது மறுமை வாழ்வை நாசப்படுத்தும், மற்ற மற்ற விஷயங்கள்ல நரகத்துக்கு அல்ல மன்னிக்கக்கூடிய மன்னிக்கவே மாட்டாரு. நிரந்தர நரகத்தை நோக்கி மக்களை இழுத்து செல்லக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு சமூகம் என்ற பெயரிலே, தான் படித்தவர்கள் என்ற பெயரிலே, தன்னுடைய பெயரை இஸ்லாமியர் பெயராக சூட்டிக் கொண்டு ஒட்டுமொத்த சமூகத்தில் ஒரு தீமையை புகுத்த நினைக்கின்றார்களே, இவர்களுக்கு எதிராக இந்த சமூகம் அளித்தர வேண்டாம. தௌஹீத் ஜமாத் பக்கம் வாங்கன்னு சொல்லல, தௌஹீத் ஜமாத்தை வந்து சேருங்கன்னு சொல்லல. அது எங்க நோக்கமும் இல்லை, ஆசையும் இல்லை, அது எங்க சிந்தனையும் இல்லை. தௌஹீதின் பக்கம் வாருங்கள், ஏகத்துவத்தின் பக்கம் வாருங்கள், இணை வைப்பிலிருந்து வெளியேறுங்கள், தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எந்த சூழலிலும் நீங்கள் இணை கற்பிக்கும் நிலையிலேயே மறைத்து விடாதீர்கள் சகோதரர்களே. இதுதான் எங்க வேண்டுகோள், இதுதான் எங்க பிரச்சாரம், இதைத்தான் முன்வைக்க கருத்து. இதை நாங்க முன்வைக்கோம்னா சொந்த கருத்து இல்ல, குர்ஆனில் உள்ள கருத்து, நபி மொழிகளில் உள்ள கருத்து, இஸ்லாம் காட்டி தந்த கருத்து. இதை சிந்திக்க வேண்டியது, நடைமுறைப்படுத்த வேண்டியதும் ஒவ்வொரு மூமியினுடைய பொறுப்பு அல்லவா? நாம தான் சிந்திக்கிறோம், இந்த சமுதாயம் தானே சிந்திக்கிறோம். நீங்க நினைக்கிறான் அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். இந்த உலகத்துல வாழும் பொழுது இன்னைக்கு நான் தர்காவுக்கு போயிட்டேன், இந்த செய்தியை கேட்டுட்டேன், இனி நான் போக மாட்டேன் முடிவெடுத்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம்னா அல்லாஹ் ரைட் மன்னிச்சிருவான். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எவ்வளவு பெரிய பாவங்களை அல்லாஹ் உலகத்தில் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஆனா
நான் தௌபா செய்யாம அந்த வழிமுறை சரி என்ற நினைப்பிலே அவுலியாக்களிடம் கேட்கலாம். அல்லாவை போல அவுலியாக்களும் பார்க்கக்கூடியவர்கள், அல்லாவை போல அவுலியாக்களும் கேட்கக்கூடியவர்கள், அல்லாவை போல அவுலியாக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்ற உள்ள நினைப்பு அதான் முக்கியம். வாயில மொழி யாரோட என்ன சொல்லிட்டு போயிடலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எல்லாரும் சொல்றான். முஸ்லிம் மட்டும் தான் சொல்றாங்க. சொல்லி கொடுத்தா யாரோட சொல்லுவான். மதுரை ஆதீனம் கூட சொல்றாரு, சங்கராச்சாரியார் கூட சொல்லுவாரு. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சீங்களா? அதை உள்ளத்தால ஏற்றீர்களா? உள்ளத்தால் ஏற்றதை அமல்களில் நடைமுறைப்படுத்தினீர்களா? அதனால அர்த்தம் லா இலாஹ இல்ல, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. அதே கடவுள்ல யாரு? சிலை வழிபாடு மட்டுமல்ல, இன்ன காரியங்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வை போல இன்னொரு மனிதனுக்கும் பார்வை உண்டு, அல்லாஹ்வை போல இன்னொரு மனிதனுக்கு கேள்வித்திறன் உண்டு, அல்லாஹ்வை போல இவர்கள் பிரார்த்தனைக்கு செவியேற்பவர்கள் என்று நீங்கள் உள்ளத்தால் நினைத்தாலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை விட்டு வெளியேறி விட்டீர்கள். உண்டா இல்லையா? அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லைன்னா அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவது மட்டுமல்ல, அல்லாஹ்க்கு இணை இல்லை என்று நம்புவது மட்டுமல்ல, அல்லாஹ்க்கு துணை இல்லை என்று நம்புவது மட்டுமல்ல, அல்லாஹ் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்பது மட்டுமல்ல, கடைசியா சொல்றான அவனுக்கு நிகராக அவனை போல எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்பதில் நீங்கள் ஆணித்தரமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நிலையில தருகா நம்மளை தகர்த்தருகிறது. அப்ப இந்த இணையத்தில் எப்படி அல்லாஹ் மன்னிப்பா? அல்லாஹ் எப்படி மன்னிக்க கூடியவனாக இருப்பா? நீங்க முதல்ல இருந்து வெளியே வரணும்ல. குர்ஆன் எப்படி பேசு பாருங்க. இணை வைத்தா நம்மள மட்டுமல்ல, நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான், லயின் அஸ்ரக்த, நபியே நீர் இணை வைத்தாலும் உன்னுடைய அமல்களை எல்லாம் நாம் அழித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைக்கல, வைக்கவும் மாட்டாங்க, வைக்க போறவங்க இல்ல, அவங்க இன்னைக்கு ஒரு இணை தூதர் தான். ஆனா அல்லாஹ் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக, தர்காக்களை யார் நடத்துகின்றார்களோ அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உச்சாணியில் அடிக்கிறார். நபிமார்கள் இறைவனோடு நெருங்கியவர்கள், இறைவனோடு இந்த வகியை பெறக்கூடியவர்கள், அவர்களுக்கே எந்த நன்மையும் இல்லை இணை வைத்து விட்டால் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான்னா, நீங்களும் நானும் ஏமாத்துறோம், உங்க செயல் எங்க செயல் ஏமாத்துறோம், நீங்களும் நானும் எப்படி தப்பிக்க முடியும்? நபிகளாரே அப்படித்தானே, நபியே நீர் இணை வைத்தால் அல்ல சொல்லிட்டானே, அமல நாசமாக்கணும் சொல்லிட்டானே. அப்ப நீங்க தர்காவுக்கு போயிட்டு நோன்பு வச்சா அவங்க நோன்பு அழிஞ்சிரும். நீங்க தர்காவுக்கு போய்கொண்டே தொழுதா உங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க தர்காவுக்கு சென்று கொண்டே சக்காத்து கொடுத்தா உங்க சக்காத்து நிராகரிக்கப்படும். நீங்க தர்காவுக்கு சென்று கொண்டே ஹஜ் செய்தால் உங்க ஹஜ் புறக்கணிக்கப்படும். முதல்ல விஷயத்துக்குள்ள வரணும். நான் நல்லது செய்யறேனே, நான் 5 நேரம் தொழுதேனே, நான் காலமுறை நோன்பு வச்சேனே, நான் வருஷம் வருஷம் ஹஜ் செஞ்சேனே, என் சொத்தெல்லாம் தானதம் என்ன வேணாலும் நீ செய். இணை வைத்தியா? தர்காவுக்கு போனியா? தாயத்து கட்டினியா? அல்லாஹ்க்கு சிறுக்கு செஞ்சீல? இது இல்லாமல் நீ செய்திருந்தால், அதான் முக்கியம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அந்த அமல்கள் எல்லாம் செய்திருந்தா அல்லாஹ் உங்களுடைய அமலில் ஒரு அணுவையும் குறைக்க மாட்டான். நிலையிலேயே சிறுக்கு நமக்கு வேண்டாம், தர்கா நமக்கு வேண்டாம், தர்கா நம்மளை நரகில் கொண்டு போய் விட்டு விடு சகோதரர்களே. உண்டா இல்லையா? இன்னைக்கு யாரோ இறந்து போனவங்களுக்கு கபரை கட்டி பூஜை செஞ்சு புனஸ்காரம் செய்து அவங்களை போல சந்தனம் பூசி தேர் எடுத்து சேரவில்ல. நபிகள் அந்த செயலெல்லாம் தெரிஞ்ச சொன்னாங்க, என்னுடைய கபரை திருவிழா நடக்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. பெருமாளை தெரிஞ்சுதான் சொல்லி இருக்கிறாங்க, பெருமாளை புரிஞ்சுதான் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நானும் மௌத்தா போவேன், எப்படி மத்த சமுதாயம், குறிப்பாக யகூத நசராக்கள் அதை பத்தி பெருமாளை சொல்றாங்க, லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். அல்லாஹ்வுடைய சாபம் எவ்வளவு பெரிய பாருங்க. நான் சாபம் விட்டு ஒன்று நடக்க போறதில்லை, நீங்க எனக்கு சாபம் விட்டா ஒன்று நடக்க போறதில்லை. ஆனா என் அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய என் இஸ்லாமிய பெருமக்களே, உங்களை பார்த்து நபிகளார் சொல்லுகின்றார்கள், நபிகளார் அறிவுறுத்துகின்றார்கள்,
நபிகளார் நமக்கு நற்செய்தி சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். யார் மீது? இருவர் மீதும் சாபம் இறங்கணும். அவர்கள் இரு சமுதாயமோ, அவர்கள் இறக்கப்பட்ட நபிமார்கள் மரணித்து விட்டால் அந்த அடக்க ஸ்தலங்களை வடக்க ஸ்தலங்களாக மாற்றினார்களே, ஆகவே அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று நபிகளார் இது சமுதாயம் குறித்து எச்சரிக்கின்றார்களே, அந்த எச்சரிக்கை நமக்கல்லவா? அருகாவை நிர்வகிக்க கொள்ளவா? நாம் அதிலிருந்து வெளியேற வேண்டும் அல்லவா? அந்த சிந்தனையிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் அல்லவா? இல்ல அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கினாலும் பரவாயில்ல நினைச்சு தாராளமா வைங்க. அல்லாஹ்வுடைய சாபம் என்ன பெரிய சாபம்? அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன பெரிய தண்டனை? அல்லாஹ்வுடைய நரகம் என்ன பெரிய? இப்படி யாரும் நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க. தர்காவை கட்டுங்க, வணங்குங்க, பாத்தியா ஓதுங்க, மாலை போடுங்க, போர்வை பூத்துங்க, புருஷ் கொண்டாடுங்க, யாரைய கொண்டு வந்து ஊர்வலம் நடத்துங்க. ஆனால் திருமலை குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேசுகிறது தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், இதுதான் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். உலகத்துல நீ என்ன சொன்னாலும் என்ன அறிவுறுத்தினாலும் திருமலை குர்ஆன் வசனங்கள் உங்கள் காது வழிய உள்ளத்துக்கு இறங்கினாலும் இந்த காது வழிய வெளியேற்றீங்கல்ல, நம்ம பார்த்து அல்லாஹ் சொல்றா, யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். மறுமை நாளிலே ஒரு பிள்ளை தந்தைக்கு உதவ முடியாது, ஒரு தந்தை பிள்ளைக்கு உதவ முடியாது, ஒரு கணவன் மனைவிக்கு உதவ முடியாது, ஒரு மனைவி கணவனுக்கு உதவ முடியாது, ஒரு தலைவன் தொண்டனுக்கு உதவ, சமுதாயத்திற்கு யாரும் உதவ முடியாது. அவுலியாக்களை நாம் காப்பாற்ற. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.